வணக்கம். இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்கு விழுக்காட்டை வெளியிட்ட தேர்தல் ஆணையம், கூகுள் விளம்பரங்களுக்கு 100 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்த பாஜக, சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நயினார் நாகேந்திரனின் வழக்கு, பிரதமர் நரேந்திர மோடி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புகார் மனு என்பன உள்ளிட்ட பல்வேறு முக்கிய செய்திகளை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்ற 88 தொகுதிகளில் 60.96 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. மக்களவைத் தேர்தலின் இரண்டாம் கட்டத்தில் கேரளா, கர்நாடகம் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் உள்ள 88 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. 1200 வேட்பாளர்கள் இந்த தேர்தல் களத்தில் உள்ளனர். முதற்கட்ட தேர்தல் நடைபெற்ற 102 தொகுதிகளில் 65.5 விழுக்காடு வாக்குகள் பதிவான நிலையில், இரண்டாம் கட்ட தேர்தலில் 60.96 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. திரிபுராவில் 79.66 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. மணிப்பூரில் 78.78 விழுக்காடும், சத்தீஸ்கரில் 75.16 விழுக்காடும், மேற்கு வங்கத்தில் 73.78 விழுக்காடும், அசாமில் 77.35 விழுக்காடு வாக்குகளும் பதிவாகியுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் 72.32 விழுக்காடும், கேரளாவில் 70.21 விழுக்காடும், கர்நாடகத்தில் 68.47 விழுக்காடும், ராஜஸ்தானில் 64.07 விழுக்காடும், மத்திய பிரதேசத்தில் 58.26 விழுக்காடும், மகாராஷ்டிராவில் 59.63 விழுக்காடும், பீகாரில் 57.81 விழுக்காடும், உத்தரப்பிரதேசத்தில் 54.85 விழுக்காடு வாக்குகளும் பதிவாகியுள்ளன. மத்திய பிரதேச மாநிலத்தில் 6 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில், அந்த மாநிலத்தின் பெத்துல் தொகுதிக்கு நடைபெறவிருந்த வாக்குப்பதிவு பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் அசோக் பாலவியின் இறப்பை அடுத்து வரும் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் முதலமைச்சர் பினராயி விஜயன், எதிர்க்கட்சித் தலைவர் வி.டி. சதீஷன், பாஜக மாநில தலைவர் கே. சுரேந்திரன், பாஜக வேட்பாளர்கள் சுரேஷ் கோபி, அனில் ஆண்டனி, காங்கிரஸ் வேட்பாளர்கள் கே.சி. வேணுகோபால், ஷஃபி பரம்பில் உள்ளிட்டோர் வாக்களித்தனர். கர்நாடகத்தில் முதலமைச்சர் சித்தராமையா, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இன்போசிஸ் நாராயணமூர்த்தி, அவரது மனைவியும் மாநிலங்களவை உறுப்பினருமான சுதாமூர்த்தி, கிரிக்கெட் வீரர் ராகுல் டிராவிட், நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், யஷ், கிச்சா சுதீப் உள்ளிட்டோர் தங்கள் வாக்குகளை செலுத்தினர். கன்னட திரையுலகின் முன்னணி குடும்பமான ராகவேந்திரா ராஜ்குமார், அவரது மகன்கள் தங்கள் ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றினர். கூகுள் ஏடிஎஸில் 100 கோடி ரூபாய்க்கு மேல் விளம்பரம் செய்த முதல் அரசியல் கட்சியாக பாஜக மாறியுள்ளது. கூகுள் நிறுவனம் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் கூகுள் ஏடிஎஸ் மூலமாக விளம்பரம் செய்தவர்களின் பட்டியலை வெளிப்படையாக வெளியிட்டு வருகிறது. அந்த விவரங்களின்படி 2018ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதி முதல் கடந்த 25ஆம் தேதி வரை இந்தியாவில் அரசியல் விளம்பரங்களுக்காக 390 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இதில் பாஜக மட்டும் 100 கோடி ரூபாயை செலவு செய்திருக்கிறது. பாஜகவிற்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் 45 கோடி ரூபாயையும், திமுக 42 கோடி ரூபாயையும் கூகுள் ஏடிஎஸில் செலவிட்டுள்ளன. அதிகமாக செலவிடப்பட்டு ஒளிபரப்பப்பட்ட இந்த விளம்பரங்கள் தமிழ்நாட்டை குறிவைத்து செய்யப்பட்டுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. அதற்கடுத்தபடியாக தெலங்கானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களை குறிவைத்து இந்த அரசியல் விளம்பரங்கள் செய்யப்பட்டுள்ளன. இதில் கவனிக்கத்தக்க அம்சமாக, இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை காலத்தில் காங்கிரஸ் கட்சி 5 கோடியே 70 லட்சம் ரூபாயை செலவு செய்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அதிக செலவு செய்த கட்சியான பாஜக அதே காலகட்டத்தில் 5 கோடியே 30 லட்சம் ரூபாயை செலவு செய்திருக்கிறது. மக்கள் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு வெறும் காலிச்சொம்பையை பாஜக திருப்பிக் கொடுப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். கர்நாடக மாநிலம் விஜயபுரா, பெல்லாரி ஆகிய மாவட்டங்களில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் பங்கேற்ற ராகுல் காந்தி காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், பிரதமர் மோடி தோல்வி பயத்தில் உள்ளதாகவும், இனிவரும் பரப்புரை கூட்டங்களில் அவர் கண்ணீர் சிந்தி நாடகமாடவும் வாய்ப்பிருப்பதாகவும் விமர்சித்தார். இந்தியாவில் வறுமை, வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு ஆகியவையே முக்கிய பிரச்சினைகள் என தெரிவித்த ராகுல், மக்களின் பணத்தை கொள்ளையடித்த பாஜக அவர்களுக்கு வெறும் காலிச்சொம்பையை திருப்பித் தந்திருப்பதாக கூறினார். இதனால் அக்கட்சியை பாரதிய சொம்பு பார்ட்டி என கூறி ராகுல் விமர்சித்தார். பாரதிய चंबू पार्टी नरेंद्र मोदी जी की पार्टी, ಭಾರತೀಯ ಚೊಂಬು ಪಾರ್ಟಿ ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಅವರದ್ದು ಚೊಂಬು ಪಾರ್ಟಿ ನಿಮಗೆ ಚೊಂಬು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கில் மேலும் ஒருவர் மீது தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பான தேசிய புலனாய்வு முகமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்,
கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 14வது நபரான தாஹா நசீர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ISIS சித்தாந்தங்களை பரப்பியதற்காக கைது செய்யப்பட்ட முகமது அசாருதீனை சிறையில் அடைத்ததற்கு பழிவாங்கும் விதமாக குண்டுவெடிப்பு தாக்குதல் திட்டமிடப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. தாக்குதல் திட்டத்திற்கு தலைவரான உமர் ஃபரூக், உயிரிழந்த ஜமேஷா முபீன், தாஹா நசீர் உள்ளிட்டோரை தனது திட்டத்திற்கு தேர்ந்தெடுத்ததாக கூறியுள்ள புலனாய்வு முகமை, அனைவரும் சத்தியமங்கலம் காப்புக்காட்டில் ஒரு பகுதியில் கூடி ISIS கொடியை நட்டதாகவும் அதனை தங்கள் மாகாணமாக பிரகடனம் செய்ததாகவும் தெரிவித்துள்ளது. கார் குண்டுவெடிப்புக்கு ஒரு வாரத்திற்கு முன் முகமது தௌஃபீக், தாஹா நசீர் ஆகியோர் ஜமேஷா முபீன் வீட்டிற்கு சென்று தொடர் குண்டுவெடிப்புகளை நடத்த திட்டமிட்டதாகவும் அவர்களின் நோக்கம் இந்திய அரசுக்கு எதிராக போர் தொடுப்பது எனவும் தேசிய புலனாய்வு முகமை கூறியுள்ளது. கார் குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் பிடிப்பட்டது தொடர்பான வழக்கு CBCIDக்கு மாற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் பிடிப்பட்டது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் இந்த பணம் சிக்கிய நிலையில் தாம்பரம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்காக கொண்டு செல்வதாக பிடிப்பட்டவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இதுகுறித்து அடுத்த மாதம் 2ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என நயினார் நாகேந்திரனுக்கு காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. இச்சூழலில் இந்த வழக்கை CBCIDக்கு மாற்றி தமிழக காவல்துறை தலைவர் உத்தரவிட்டுள்ளார். CBCID காவல் அதிகாரி அன்பு தலைமையில் விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி சுற்றுவட்டார பகுதி மக்களை ஒரு மாதத்திற்கு மேலாக அச்சுறுத்தி வந்த சிறுத்தை பிடிபட்டது. தர்மாபுரம் பகுதியில் சிறுத்தையை பிடிப்பதற்காக வைக்கப்பட்ட கூண்டில் நாயை கட்டி வைத்தனர். யாருக்காக யார் காத்திருந்தது என சந்தேகம் எழுப்பும் வகையில் பதுங்கி கூண்டுக்குள் வந்த சிறுத்தையை பார்த்து நாய் கடுமையாக குரைக்கத் தொடங்கியது. சிறுத்தை தன்னை தாக்கிவிடாமல் தொடர்ந்து கூண்டுக்குள் இருந்த நாய் தடுத்துக் கொண்டே இருந்தது. கூண்டுக்குள் இருந்த நாயின் சத்தத்தை கேட்ட வனத்துறையினர் விரைந்து வந்து சிக்கிய சிறுத்தையை பிடித்தனர். பல நேரங்களில் கூண்டுக்குள் இருக்கும் இரையை உண்டுவிட்டு தப்பிய நிலையில் தற்போதோ தன்னை தாக்கவிடாமல் தற்காத்துக் கொண்ட நாய் சிறுத்தையையும் சிக்க வைத்துள்ளது. உக்ரைனின் கிழக்கு பகுதியில் உள்ள டொனட்ஸ் நகரில் உள்ள குடியிருப்பு பகுதி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 கொல்லப்பட்டதோடு பலர் காயமடைந்ததாக அந்நகர் மேயர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் உக்ரைன் படையினரால் நடத்தப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 2014ஆம் ஆண்டு முதல் டொனட்ஸ்க் பகுதி ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. இருப்பினும் உக்ரைன் படைகள் இதன் எல்லைப் பகுதிகளை தங்கள் வசம் கொண்டு வந்துள்ளதோடு அடிக்கடி இதுபோன்ற தாக்குதல்களை தொடர்ந்து வருகிறது. மதுரையைப் போலவே அமெரிக்காவில் உள்ள மீனாட்சியம்மன் கோயிலிலும் சித்திரை திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஹூஸ்டனில் உள்ள இந்த கோயிலில் திருவிழாவிற்காக யாகசாலை பூஜையுடன் கொடியேற்றப்பட்டது. நாள்தோறும் வெவ்வேறு வாகனங்களில் மீனாட்சியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் 10வது நாள் விழாவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். IPL கிரிக்கெட் போட்டியில் 262 ரன்கள் என்ற இமாலய இலக்கை எட்டிப்பிடித்த பஞ்சாப் கிங்ஸ் T20 வரலாற்றிலேயே அதிகபட்ச ரன்களை சேஸ் செய்த அணி என்ற சாதனையை படைத்திருக்கிறது. சொந்த ஊரில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணிக்கு வழக்கம்போல் சுனில் நரேனும் பில் சாட்டும் அதிரடியான தொடக்கம் தந்தனர். சிக்ஸர் மழை பொழிந்த இருவரும் அரை சதம் கடந்த ஆட்டம் இழக்க அடுத்து வந்த வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயாஸ் ஐயர், ரசல் ஆகியோர் தங்கள் பங்குக்கு பந்துகளை பவுண்டரிகளுக்கு விரட்டினர். இதன் மூலமாக 20 ஓவர்கள் முடிவில் கொல்கத்தா அணி 261 ரன்கள் சேர்த்தது. அடுத்து களமிறங்கிய பஞ்சாப் அணியில் இம்பாக்ட் பிளேயராக நுழைந்த பிரபு சிம்ரன் சிங் கொல்கத்தாவின் பந்துவீச்சை சிதறடித்தார். 5 ஓவர்களுக்குள் அரை சதம் கடந்த அவர் எதிர்பாராத விதமாக ரன் அவுட் ஆகி வெளியேறினார். அதுவரை பொறுமை காத்து வந்த ஜானி பாஸ்டவ் அதன் பிறகு ருத்ர தாண்டவமாடி தனது 2வது சதத்தை நிறைவு செய்தார். 4வது விக்கெட்டுக்கு களமிறங்கிய சஷாந்த் சிங்கும்
பந்துகளை பார்வையாளர் அரங்கத்திற்கு விரட்டினார். ஓவருக்கு ஓவர் 2-3 சிக்சர்கள் பறந்த வண்ணம் இருக்க 262 ரன்களை 8 பந்துகள் மீதம் வைத்து எட்டி பிடித்து வரலாறு படைத்தது பஞ்சாப் அணி. இதற்கு முன்பு வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக தென்னாப்பிரிக்க அணி 259 ரன்களை சேஸ் செய்ததே சாதனையாக இருந்தது. இந்த போட்டியில் 42 சிக்சர்கள் விளாசப்பட்ட நிலையில் ஒரு T20 போட்டியில் அதிக சிக்சர்கள் அடிக்கப்பட்ட போட்டியாகவும் இப்போட்டி மாறியுள்ளது. IPL தொடரிலிருந்து காயத்தால் விலகிய மிச்சல் மார்ஷுக்கு பதிலாக குல்பதீன் நயீப் டெல்லி அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். டெல்லி அணிக்காக விளையாடி வந்த ஆஸ்திரேலிய வீரர் மிச்சல் மார்ஷ் காயம் காரணமாக நடப்பு IPL தொடரிலிருந்து விலகியுள்ளார். இதனையடுத்து டெல்லி அணி அவருக்கு பதிலாக ஆப்கானிஸ்தான் ஆல்ரவுண்டர் குல்பதீன் நயீப்பை ஒப்பந்தம் செய்துள்ளது. 50 லட்சம் ரூபாய்க்கு அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆப்கானிஸ்தான் அணிக்காக குல்பதீன் நயீப் 65-20 ஓவர் போட்டிகளில் இதுவரை விளையாடியுள்ளார். நடிகர் சந்தானத்தின் இங்கு நான் தான் கிங்கு என்ற திரைப்படத்தின் ட்ரைலர் வெளியாகியுள்ளது. வடக்குப்பட்டி ராமசாமி படத்திற்கு பிறகு சந்தானம் நடிப்பில் திரைக்கு வரவுள்ள திரைப்படம் இங்கு நான் தான் கிங்கு. ஆனந்த் நாராயண் இயக்கத்தில் உருவாகியுள்ள இப்படத்தில் தம்பி ராமையா, முனிஸ்காந்த் உள்ளிட்டோரும் நடித்திருக்கின்றனர். டி இமான் இசையமைத்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த படத்தின் ட்ரைலர் தற்போது வெளியாகியுள்ளது. திரைப்படம் வரும் மே 10ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நாடாளுமன்றத்தின் பழைய வளாகத்தில் தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்த்தினர். அண்மையில் நாடாளுமன்றத்திற்குள் இளைஞர்கள் 2 பேர் நுழைந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதுடன் நாடாளுமன்ற பாதுகாப்பு குறித்தும் கேள்வி எழுந்தது. எதிர்க்கட்சிகளும் பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாக நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பிரச்சினை எழுப்பின. இந்நிலையில் நாடாளுமன்றத்தின் பழைய வளாகத்தில் தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். அப்போது ஹெலிகாப்டரிலிருந்து நாடாளுமன்ற வளாகத்திற்குள் தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் தரையிறங்குவது போன்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த ஒத்திகை நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நடவடிக்கையாக அமைந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் பிரியங்காவை எதிர்த்து போட்டியிட வருண் காந்தி மறுப்பு தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த முறை ரேபரேலி தொகுதியில் இருந்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி நாடாளுமன்றத்துக்கு சென்றார். இம்முறை ராஜஸ்தானிலிருந்து மாநிலங்களவைக்கு சோனியா காந்தி தேர்வான நிலையில் பிரியங்கா காந்தியை ரேபரேலியில் நிற்க வைக்க ஏற்பாடு நடைபெற்று வருகிறது. இதனிடையே அவருக்கு எதிராக மேனகா காந்தியின் மகன் வருண் காந்தியை களமிறக்க பாஜக முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. 2 முறை உத்தரப்பிரதேச மாநிலம் பிலிபிட் தொகுதியிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு வருண் காந்தி தேர்வானார். ஆனால் இம்முறை அவருக்கு அந்த தொகுதியில் போட்டியிட பாஜக மேலிடம் வாய்ப்பு வழங்கவில்லை. பிரியங்காவை எதிர்த்து ரேபரேலி தொகுதியில் போட்டியிடுமாறு தொடர்ந்து பாஜக தரப்பில் வலியுறுத்தப்படுகிறது. ஆனால் தனது சகோதரியை எதிர்த்து தன்னால் போட்டியிட முடியாது என வருண் காந்தி திட்டவட்டமாக மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. உணவுப் பொருட்களில் திரவ நைட்ரஜன் கலப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமீப காலமாக திருமண நிகழ்ச்சி, கண்காட்சி போன்றவைகளில் சிறுவர்களுக்கு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்த திரவ நைட்ரஜன் கலக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் கொடுக்கப்படுவதாக கூறினார். திரவ நைட்ரஜன் கண்களில் பட்டால் கண் பார்வை பறிபோகும் எனவும், சுவாச பாதையில் பட்டால் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டு உயிர் போகலாம் எனவும் அச்சம் தெரிவித்தார். குழந்தைகள் திரவ நைட்ரஜன் கலக்கப்பட்ட உணவுப் பொருட்களை பயன்படுத்தாதவாறு பெற்றோர்கள் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ள பிரேமலதா விஜயகாந்த், கோடை விடுமுறையில் இருக்கும் மாணவ மாணவிகள் விளையாட்டாக பயன்படுத்த வாய்ப்பு இருப்பதால் திரவ நைட்ரஜன் கலக்கப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தினார். விருதுநகர் அருகே வெடி விபத்து நிகழ்ந்த பட்டாசு ஆலைகளில் இருந்து இடமாற்றம் செய்யப்பட்ட வெடிப்பொருட்களை அசம்பாவிதம் ஏற்படுவதற்குள் அகற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. முதலிப்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் கடந்த 2012ஆம் ஆண்டு நிகழ்ந்த வெடி விபத்தில் 35க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அப்போது அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட வெடிப்பொருட்கள் தடங்கம் கிராமத்தில் உள்ள தனியார் பட்டாசு ஆலை குடோனில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் குடோனில் உள்ள வெடிப்பொருட்கள் உராய்வின் காரணமாக வெடிக்கலாம் என அப்பகுதி பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி பாலமுருகன் மாவட்ட நிர்வாகத்திற்கும் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கும் புகார் அளித்துள்ளார். புகாருக்கு பதிலளித்த மாவட்ட தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை இணை இயக்குநர், இந்த விவகாரத்தில் தங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது எனவும் காவல்துறையினரை நாடுமாறும் கூறியுள்ளார். இதனையடுத்து வெடிப்பொருட்களை செயலிழக்கவாவது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ள பாலமுருகன், இல்லையென்றால் தங்கள் கட்சியின் சார்பாக போராட்டம் நடைபெறும் என கூறியுள்ளார்.
புதுக்கோட்டை மாவட்டம் குருவாண்டான் தெருவில் குடிநீர் தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி குற்றவாளிகள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் உள்ள நிலையில் அவரது மனைவி சுனிதா கெஜ்ரிவாலை தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னிலைப்படுத்த ஆம் ஆத்மி கட்சி திட்டமிட்டுள்ளது. முதல்கட்டமாக டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சி நடத்த திட்டமிட்டுள்ள ஊர்வலங்களில் சுனிதா கெஜ்ரிவால் பிரதான இடம் பிடிப்பார் என அக்கட்சியின் தலைவர்கள் தெரிவித்தனர். இந்த ஊர்வலங்களில் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் உள்ளது போன்ற பேனர்கள் இடம்பெறும் எனவும் முதலமைச்சர் சிறையில் அடைக்கப்பட்டதால் எழக்கூடிய அனுதாப அலையை சுனிதா கெஜ்ரிவால் மூலம் முழுவதுமாக கைப்பற்றலாம் எனவும் கருதுகின்றனர். டெல்லி அமைச்சர்கள் கோபால் ராய், ஆதிஷி, சௌரப் பரத்வாஜ் உள்ளிட்டோர் ஊர்வலத்தில் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 2014 மற்றும் 2019 ஆண்டு மக்களவைத் தேர்தல்களில் பாஜக டெல்லியில் உள்ள 7 தொகுதிகளையும் கைப்பற்றியது. இந்நிலையில் வெற்றி முறைப்போடு இந்த முறை காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி அமைத்து ஆம் ஆத்மி கட்சி போட்டியிடுகிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்த வழக்கில் 6 மாத தண்டனை விதித்து இலங்கை சிறையில் இருந்த 3 ராமேஸ்வரம் மீனவர்களை விடுதலை செய்து யாழ்ப்பாணம் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகங்களில் இருந்து பிப்ரவரி 3 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் மீன்பிடிக்க சென்று இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களின் வழக்கு ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி படகில் இருந்த மீனவர்களை நிபந்தனையுடன் விடுதலை செய்து உத்தரவிட்டார். மேலும் படகின் ஓட்டுநரான ராபர்ட், ஜான் பிரிட்டோ, ஜல்சன் ஆகிய 3 நபர்களுக்கு 6 மாத சிறை தண்டனையும், 2வது முறையாக சிறைப்பிடிக்கப்பட்ட மில்லர் என்ற மீனவருக்கு 1 வருட தண்டனையும் விதித்து வெள்ளிக்கடை சிறையில் அடைக்கப்பட்டனர். இதை எதிர்த்து இந்திய அரசு சார்பில் யாழ்ப்பாணம் உயர்நீதிமன்றத்தில் துணை தூதரக அதிகாரிகளின் வழக்கறிஞர் மூலமாக மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதையடுத்து மீனவர்களின் வழக்கு யாழ்ப்பாணம் உயர்நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி 6 மாத சிறை தண்டனை விதித்த 3வரையும் விடுதலை செய்ய உத்தரவிட்டதுடன் 2வது முறையாக சிறைப்பிடிக்கப்பட்ட மில்லரின் 1 வருட சிறை தண்டனையை ரத்து செய்ய முடியாது எனவும் உத்தரவிட்டார். மேலும் மீனவர்கள் 3வரின் விடுதலை பத்திரம் செவ்வாய்க்கிழமை இந்திய தூதரக அதிகாரிகளிடம் வழங்கப்படும் எனவும் நீதிபதி தெரிவித்தார். கடும் வெயில் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மீண்டும் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் 1 வாரத்திற்கு முன்பு வரை பல்வேறு இடங்களில் காட்டுத்தீ ஏற்பட்டது. இந்நிலையில் வெயில் சுட்டரிக்க தொடங்கியுள்ளதால் புலிக்கூடு வனப்பகுதியில் நேற்று மாலை முதல் காட்டுத்தீ பரவி வருகிறது. காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதால் காட்டுத்தீ மளமளவென அருகிலுள்ள பகுதிகளுக்கும் பரவி வருகிறது. 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பில் தீப்பற்றி உள்ளதால் அரிய வகை மூலிகை செடிகள், மரங்கள் உள்ளிட்டவை தீயில் கருகி நாசமாகின. இதற்கிடையே தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் வனத்துறையோடு இணைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பணிகளில் 15க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளதாக தேவதானப்பட்டி வனச்சரக அதிகாரி டேவிட் ராஜ் தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் ஒரு பிரியாணி வாங்கினால் ஒரு பிரியாணி இலவசம் என்ற அறிவிப்பால் உச்சி வெயிலையும் பொருட்படுத்தாமல் பிரியாணி கடை முன்பு கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரியின் பிரதான சாலையான புசி வீதியில் புதிதாக பிரியாணி கடை திறக்கப்பட்டது. திறப்பு விழாவை முன்னிட்டு ஒரு பிரியாணி வாங்கினால் ஒரு பிரியாணி இலவசம் என அறிவிக்கப்பட்டது. பிற்பகல் கடை திறந்தவுடன் பிரியாணி வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. கடையின் முன்பு பொதுமக்கள் முண்டியடித்து சென்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பிரியாணி வாங்க முண்டியடித்தவர்களை ஒழுங்குபடுத்தி சாலையோரம் அவர்களை வரிசையாக நிற்க வைத்து ஒவ்வொருவருக்கும் பிரியாணி வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை அடுத்த தங்கச்சி மடத்தில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக கோவில் கும்பாபிஷேகத்தில் மும்மதத்தினர் பங்கேற்றனர். தங்கச்சி மடம் ராஜா நகரில் புதிதாக கட்டப்பட்ட ராஜபெரிய கருப்பசாமி மற்றும் ராக்காச்சியம்மன் கோயிலில் யாக பூஜைகளோடு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் பூ, பழம், மாலை, இனிப்பு, குத்துவிளக்கு உள்ளிட்ட சீர்வரிசைகளுடன் ஊர்வலமாக வந்து கும்பாபிஷேகத்தில் பங்கேற்றனர். கோயிலுக்கு வந்த இஸ்லாமியர் மற்றும் கிறிஸ்தவ மக்களை அன்புடன் வரவேற்ற இந்துக்கள் அவர்கள் கொடுத்த சீர்வரிசைகளை பெற்றுக்கொண்டு அன்பை பரிமாறிக்கொண்டனர். கென்யாவில் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 10க்கும் மேற்பட்டோரை தேடும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் கடந்த சில வாரங்களாக கனமழை பொழிந்து வருகிறது. இதனால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி இதுவரை 45 நபர்கள் உயிரிழந்தனர். இந்நிலையில் மேற்கு கென்யா பகுதியில் உள்ள ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வெள்ளப்பெருக்கின் போது ஆற்றை கடக்க முயன்ற 10க்கும் மேற்பட்டோர் அடித்துச் செல்லப்பட்டனர். ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட போது செய்வதறியாமல் பொதுமக்கள் கூச்சலிட்ட நிலையில் அது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாக
வெளியாகியுள்ளன. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர்களை தேடும் பணிகளில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இதற்கிடையே கென்யாவின் அண்டை நாடான தான்சானியாவில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 150ஆக உயர்ந்துள்ளது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்து வரும் அமெரிக்க அதிபர் பைடன் நிர்வாகத்தை கண்டித்து அந்நாட்டில் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்து அமெரிக்கா முழுவதும் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். அதன்படி அரிசோனா மாகாணத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் தற்காலிக கூடாரங்களில் தங்கி மாணவர்கள் போராட்டத்தை தொடங்கினர். பாலஸ்தீன கொடிகளையும் பதாகைகளையும் கையில் ஏந்தியபடி போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக முழக்கங்களை எழுப்பினர். போராட்டத்தில் வன்முறைகள் ஏற்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்த பல்கலைக்கழக வளாகத்தில் காவல்துறையினர் ஏராளமானோர் குவிக்கப்பட்டனர். கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கு இடையிலான போர் நடைபெற்று வரும் நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் துணை நின்று வருகின்றன. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா நிதி உதவி செய்து வரும் நிலையில் அதற்கு சொந்த நாட்டு மக்களே தற்போது கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் சந்தித்து பேசினார். அரசுமுறை பயணமாக சீனா சென்றுள்ள பிளிங்கன் இருதரப்பு உறவுகள் குறித்து சீன அதிபரோடு விவாதித்தார். ரஷ்ய ராணுவத்திற்கு சீனா உதவி வருவது குறித்து பிளிங்கன் அண்மையில் அதிருப்தி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பிளிங்கனின் பயணம் இரு பொருளாதார வல்லரசுகள் இடையிலான உறவில் புதிய மாற்றத்தை கொண்டுவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக வெள்ளியன்று காலையில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி மற்றும் அதிகாரிகளை பிளிங்கன் சந்தித்து பேசினார். வியாழனன்று ஷாங்காயில் தொழில் முனைவோர் மற்றும் மாணவர்களை சந்தித்து பேசிய பிளிங்கன் அமெரிக்க தொழில்துறையினருக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மத வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பிரதமர் மோடி பேசியதாக கூறி அவருக்கு எதிராக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சாதி மத வெறுப்புணர்வுக்கு எதிரான கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்துங்கனை நேரில் சந்தித்து இதற்கான புகார் மனுவை அளித்துள்ளனர். அதில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே பகைமையை தூண்டும் நோக்கத்துடன் ராஜஸ்தானில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்துக்களின் எதிரிகளாக இஸ்லாமியர்கள் இருப்பது போல பிரதமர் மோடி சித்தரித்து வருவதாக தெரிவித்துள்ள அவர்கள் தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய பிரதமர் மோடி மீது தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இதற்கிடையே தேசிய ஒருமைப்பாட்டிற்கு பாதகமாகவும் மத ஒழிப்பு உணர்வை தூண்டும் வகையிலும் ராஜஸ்தானில் பிரதமர் மோடி பேசியதாக கூறி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கருத்துரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பினர் புகார் அளித்துள்ளனர். மக்களவைத் தேர்தலில் கர்நாடக மாநிலத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 85க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் சென்று வாக்களித்தனர். கர்நாடகாவில் 28 மக்களவைத் தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் நிலையில் நேற்று 14 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது. இங்குள்ள சிக்கப்பல்லாபூர் தொகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 85க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இந்த குடும்பம் இதுவரை 18 முறைக்கு மேல் ஒன்றாக சேர்ந்து சென்று வாக்களித்திருப்பதாக கூறப்படுகிறது. இவர்கள் அனைவரும் வெவ்வேறு பகுதிகளில் தங்கி பணிபுரிந்தாலும் வாக்களிக்கும் உரிமைக்கு மதிப்பளிக்கும் வகையில் ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒன்று கூடி வாக்களிப்பதை தங்கள் கடமையாக வைத்திருக்கின்றனர். ஒரே நேரத்தில் சென்று வாக்களித்த இந்த குடும்பம் அனைத்து வாக்காளர்களுக்கும் ஒரு சிறந்த முன்னுதாரணமாகவே திகழ்கிறது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே சாலையில் கொட்டி கிடக்கும் நிலக்கரியால் அடுத்தடுத்து இருசக்கர வாகனங்கள் சறுக்கி விபத்துக்குள்ளாகின. வாஞ்சூர் பகுதியில் உள்ள தனியார் துறைமுகத்தில் பல்வேறு நாடுகளிலிருந்து நிலக்கரிகள் இறக்குமதி செய்யப்பட்டு வருகின்றன. இங்கு இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரியை சாலை மார்க்கமாக கனரக வாகனங்களில் பாதுகாப்பு இல்லாமல் எடுத்துச் செல்வதால் நிலக்கரி துண்டுகள் சாலைகளில் சிதறி கிடக்கின்றன. இதனால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படும் நிலை உள்ளது. இந்நிலையில் காரைக்கால் அடுத்த அம்மாள் சத்திரம் பகுதியில் உள்ள வளைவில் அதிகளவு நிலக்கரி சிதறி கிடந்ததால் சாலையில் சென்ற 5க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் அடுத்தடுத்து சறுக்கி விழுந்து விபத்துக்குள்ளாகின. இதில் சிக்கி சிலர் காயமடைந்த நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குஜராத் மாநிலம் சூரத்தில் காங்கிரஸ் வேட்பாளரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் அவரை 6 ஆண்டுகளுக்கு கட்சியிலிருந்து நீக்குவதாக அக்கட்சி தலைமை தெரிவித்திருக்கிறது. சூரத் மக்களவைத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி தேர்வாகியுள்ளார். இதனால் தேர்தல் நடக்காமலேயே பாஜகவுக்கு ஒரு தொகுதி கிடைத்திருக்கிறது. காங்கிரஸ் வேட்பாளர் நீலேஷ் கும்பானி மற்றும் அவரது மாற்று வேட்பாளரின் மனுக்கள் விதிகளுக்குட்பட்டு இல்லை என கூறி அவ்விரு மனுக்களையும் தேர்தல் ஆணையம் நிராகரித்திருந்தது. மேலும் சில வேட்பாளர்கள் போட்டியிலிருந்து பாதியில் விலகிக் கொண்டனர்.
இதனால் தேர்தல் களத்தில் வேறு யாரும் இல்லாததால் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நீலிஷ் கும்பானி 6 ஆண்டுகளுக்கு விலக்கி வைக்கப்படுவதாக காங்கிரஸ் ஒழுங்கு நடவடிக்கை குழு தெரிவித்திருக்கிறது. தனது செயல் குறித்து விளக்கமளிக்க நீலிஷ் கும்பானிக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்ட நிலையிலும் அவர் தொடர்பு கொள்ள இயலாத நிலையிலேயே இருந்தார் என்றும் ஒழுங்கு நடவடிக்கை குழு தெரிவித்திருக்கிறது. வேட்பாளரின் கவனக்குறைவாலோ அல்லது எதிர்க்கட்சியினருடன் இருந்த ரகசிய புரிந்துணர்வாலோ இவ்வாறு நேர்ந்திருக்கலாம் என காங்கிரஸ் ஒழுங்கு நடவடிக்கை குழு விளக்கமளித்திருக்கிறது. அமெரிக்காவில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட கருப்பினத்தவர் ஒருவர் உயிரிழந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓஹியோ மாகாணத்தில் கடந்த 18ஆம் தேதி நடைபெற்ற கார் விபத்தில் பிராங்க் டைசன் என்ற 53 வயதான கருப்பினத்தவருக்கு தொடர்பு உள்ளதாக காவல்துறையினர் சந்தேகித்தனர். அதன் அடிப்படையில் பாரில் இருந்த அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்தபோது அவரை தலைக்குப்புற படுக்க வைத்து அவர் மீது காவலர் ஒருவர் முட்டியை வைத்து அழுத்தியபடி கைவிலங்கு அணிவித்திருக்கிறார். அப்போது தன்னால் சரியாக மூச்சுவிட முடியவில்லை என பிராங்க் டைசன் கூறியுள்ளார். பின் மயக்கமடைந்த டைசன் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் அங்கு அவர் உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது. கைது நடவடிக்கையின் போது பிராங்க் டைசன் பேசிய வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகின்றன. ஜார்ஜ் பிளாய்டு மரணத்தை போல் காவல்துறையினரின் கைது நடவடிக்கையால் பிராங்க் டைசன் உயிரிழந்தது அமெரிக்காவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே இரவு நேரங்களில் மாடுகளை திருடி வந்த 3 நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆண்டிப்பாளையம் பகுதியில் ஊரக காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது தப்பியோட முயன்ற மினி வேன் ஓட்டுநரை பிடித்து விசாரித்தனர். இதில் அவர் கவினேஷ் என்பதும் தனது நண்பர்கள் பழனிசாமி, காந்தி ஆகியோருடன் சேர்ந்து கிராமப்புற பகுதிகளில் மாட்டு எரு வாங்குபவர்கள் போல் சென்று மாடுகளை திருடி வெளி மாநிலங்களில் அடிமாடாக விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து கவினேஷ் உட்பட 3 நபர்களையும் காவல்துறையினர் கைது செய்து மாடு திருட பயன்படுத்திய மினி வேனையும் பறிமுதல் செய்தனர். தஞ்சையில் தேரோடும் வீதிகளை தூய்மை செய்தவர்களுக்கு பிரியாணி விருந்து அளிக்கப்பட்டது. தஞ்சாவூர் பெரிய கோயிலின் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு கடந்த வாரம் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. தஞ்சை மாநகராட்சி சார்பில் சுமார் 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தேரோட்டம் நடைபெறுவதற்கு முன் அனைத்து ரத வீதிகளையும் சுத்தப்படுத்தியதோடு தேரோட்டம் முடிவடைந்த அன்று இரவுக்குள் 4 ரத வீதிகளிலும் தூய்மை பணிகளை மேற்கொண்டனர். ஆங்காங்கே பக்தர்கள் வீசிய குடிநீர் பாட்டில், நெகிழிப் பொருட்கள் மற்றும் அன்னதானம் நடைபெற்ற இடங்களில் இருந்த வாழை இலை, பாக்கமட்டைகள் உள்ளிட்ட உணவு கழிவுகளை உடனுக்குடன் அகற்றி தூய்மைப்படுத்தினர். தூய்மை பணியாளர்களின் அர்ப்பணிப்பு மிகுந்த இந்த சேவையை பாராட்டி கௌரவிக்கும் வகையில் தனியார் அறக்கட்டளை சார்பில் அவர்களுக்கு விருந்தளிக்கப்பட்டது. இதில் 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள், ஓட்டுநர்கள் உள்ளிட்டோர் தங்களது குடும்பத்தோடு கலந்து கொண்டனர். ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்தில் டிராக்டரில் அமர்ந்து சாகசத்தில் ஈடுபட்ட 4 பேர் படுகாயமடைந்தனர். சிங்கனமல சட்டமன்ற தொகுதியில் தெலுங்கு தேசம் கட்சியின் வேட்பாளர் சிவராணி வேட்புமனு தாக்கல் செய்ய தன் தொண்டர்கள் புடைசூழ புறப்பட்டு சென்றார். அப்போது ஆர்வக்கோளாறு காரணமாக டிராக்டரை பலமுறை சுற்றி சாகசத்தில் ஈடுபட்டனர். அப்போது எதிர்பாராத விதமாக டிராக்டர் கவிழ்ந்ததில் அதிலிருந்த 4 தொண்டர்கள் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் தொண்டர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். சென்னையில் போலியான வங்கிக் கணக்குகள் மூலம் தனிநபர் கடன் பெற்று 3,57,00,000 ரூபாய் மோசடி செய்த புகாரில் வங்கி ஊழியர்கள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தனியார் வங்கி கிளையில் IRS எலக்ட்ரானிக்ஸ் என்ற நிறுவனத்தின் பெயரில் சம்பள கணக்கை தொடங்கிய சிலர் கிரெடிட் கார்டுகள், தனிநபர் கடன்கள் மூலம் பணம் பெற்று திருப்பி செலுத்தாமல் ஏமாற்றியது தெரியவந்தது. இது தொடர்பாக வங்கி மேலாளர் ரங்கநாதன் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். விசாரணையில் சென்னையைச் சேர்ந்த சதீஷ், அவரது மனைவி ஷர்மிளா, உறவினர் தனசேகர் ஆகியோர் போலியாக ஒரு நிறுவனத்தை தொடங்கியதும் அதன் கீழ் 59 ஊழியர்கள் இருப்பதாக வங்கியை நம்ப வைத்து கடன்களை பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததும் தெரியவந்தது. இதற்கு வங்கி ஊழியர்கள் ஜவஹர் பெருமாள், சசிரேகா உள்ளிட்ட 5 பேர் உடந்தையாக இருந்ததும் விசாரணையில் அம்பலமானது. இதையடுத்து வங்கி ஊழியர்கள் 5 உட்பட 8 பேரையும் சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்தனர். மதத்தின் அடிப்படையில் வாக்கு கோரியதற்காக பெங்களூரு தெற்கு தொகுதி எம்பியும் அத்தொகுதி பாஜக வேட்பாளருமான தேஜஸ்வி சூர்யா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை கர்நாடக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்துள்ளார்.
நேற்றைய தினம் தேஜஸ்வி சூர்யா தனது எக்ஸ்தள பக்கத்தில் அயோத்தி ராமரின் நெற்றியில் சூரிய ஒளிப்படும் காட்சியை பகிர்ந்து கோடிக்கணக்கானோரின் ஆசையை பிரதமர் மோடி நிறைவேற்றியிருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் பாஜகவிற்கு வாக்களிக்குமாறும் கோரியிருந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் மீது ஜெயநகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்துள்ள பெங்களூரு தெற்கு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சௌமியா ரெட்டி, தேஜஸ்வி சூர்யாவை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான மேம்பால முறைகேடு வழக்கை திரும்பப் பெறுவதாக சபாநாயகர் 15-20 ஆண்டுகளுக்கு முன் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடர முடியுமா என மனுதாரர் விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1996 முதல் 2001 ஆண்டு வரை திமுக ஆட்சியில் சென்னையில் மேம்பாலங்கள் கட்டியதில் 115 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக 2001 ஆண்டு அதிமுக ஆட்சியில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி, அப்போதைய சென்னை மேயர் ஸ்டாலின், அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோருக்கு எதிராக குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு தொடர அனுமதியளித்து 2005 ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு பின்னர் வந்த திமுக ஆட்சியில் கைவிடப்பட்டது. வழக்கு தொடர வழங்கப்பட்ட அனுமதியை திரும்பப் பெற்றதை எதிர்த்து கோவை தொழிலதிபர் மாணிக்கம் அத்தப்ப கவுண்டர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது கேள்வி எழுப்பியுள்ளது. சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்த நீர்மோர் பந்தலில் பொதுமக்களும் அதிமுக தொண்டர்களும் பழ வகைகளை பறித்துச் சென்றனர். தமிழ்நாடு முழுவதும் சுட்டெரிக்கும் வெயில் பொதுமக்களை வாட்டி வதைத்து வரும் நிலையில் அதிமுக சார்பில் பொதுமக்கள் கூடும் இடங்களில் நீர்மோர் பந்தல்கள் திறக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக சேலம் மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் சூரமங்கலம் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த நீர்மோர் பந்தலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். துவக்க விழா நாளில் கம்மங்கூழ், நீர்மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, சாத்துக்குடி உட்பட பல்வேறு வகையான பொருட்கள் வழங்கப்பட்டன. நீர்மோர் பந்தலை திறந்து வைத்துவிட்டு அங்கிருந்து எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டு சென்ற ஓரிரு நிமிடங்களில் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒருவரையொருவர் முண்டியடித்துக் கொண்டு நீர்மோர் பந்தலில் குவித்து வைக்கப்பட்டிருந்த பழங்கள், பழரச பாட்டில்களை அள்ளிச் சென்றனர். பொதுமக்கள் அதிகம் கூடும் பரபரப்பான பகுதி என்பதால் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு முன்னதாகவே கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ரயில் நிலையத்திற்கு சென்ற பயணிகள் இதனால் மிகுந்த சிரமங்களை சந்திக்க நேர்ந்தது. சென்னை நுங்கம்பாக்கம் அகஸ்தீஸ்வர பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் திருக்கோயிலில் 19க்கும் மேற்பட்ட குற்றச்சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதாக ஓய்வு பெற்ற ஐஜி பொன்மாணிக்கவேல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். நுங்கம்பாக்கத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கீழ் இயங்கும் அகத்தீஸ்வரர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் அமைந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 2017-18 ஆண்டுகளில் அக்கோயிலில் 19க்கும் மேற்பட்ட குற்றங்கள் நடைபெற்றுள்ளதாக நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக இருந்த பொன்மாணிக்கவேலும் ஆடிட்டர் ராமன் என்பவரும் இந்த புகாரை அளித்துள்ளனர். அதில் கோயில் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் கோயில் நிதியிலிருந்து 1,34,953 ரூபாயை மோசடி செய்ததாகவும் அவற்றை உணவு போன்ற சொந்த செலவிற்காக பயன்படுத்திக் கொண்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் திருமணம் முடிந்த கையோடு புதுமண தம்பதி நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் உள்ள 28 மக்களவைத் தொகுதிகளில் 14 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த நிலையில் சித்ரதுர்கா மாவட்டத்தைச் சேர்ந்த அருண், காவியா என்ற புதுமண தம்பதி திருமணம் முடிந்த கையோடு வாக்குச்சாவடிக்கு சென்று தங்களது வாக்குகளை செலுத்தியுள்ளனர். பீஜாப்பூரில் உள்ள வாக்குச்சாவடியில் அவர்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். பின்னர் இருவரும் இளைஞர்கள் தவறாது வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் வீடு கட்டுவதற்கு அனுமதி வழங்க லஞ்சம் வாங்கிய கட்டட அமைப்பு வரைவு ஆய்வாளர் ஜோதிமணியை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சிங்கம்மாள் தெருவைச் சேர்ந்தவர் வாசுதேவன். இவர் வீடு கட்ட அனுமதி பெறுவதற்காக நகர அமைப்பு அலுவலகத்தை அணுகியுள்ளார். அப்போது கட்டட அமைப்பு வரைவு ஆய்வாளராக பணியாற்றும் ஜோதிமணி 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து வாசுதேவன் லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் புகார் அளிக்கவே அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை வாசுதேவன் ஜோதிமணியிடம் அளித்துள்ளார். அப்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர்.